இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வணக்கம். செய்தி சுருக்கம். பணி நிரந்தரம்னு சொல்லிட்டு பணி நீக்கம் செய்த ஸ்டாலின், அண்ணாமலை விளாசல். தமிழக பாரதிய ஜனதா மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: தமிழகம் முழுவதும் உள்ள அண்ணா பல்கலைக்கழகத்தில் 16 உறுப்பு கல்லூரிகளில் சுமார் 15 ஆண்டுகளாக பணியாற்றி வந்த 328 உதவி பேராசிரியர்களை நிதி நிலைமையை காரணம் கூறி கடந்த ஜனவரி 31 திமுக அரசு பணி நீக்கம் செய்திருக்கிறது. அந்த கல்லூரிகளில் ஆசிரியர்கள் இல்லாததால் தமிழ் உட்பட பல்வேறு பாடங்களுக்கு கடந்த 2 மாதமாக வகுப்புகள் நடக்கவில்லை. இன்று முதல் இன்டர்னல் தேர்வு தொடங்கும் நிலையில் அண்ணா பல்கலைக்கழக மாணவர்கள் குழப்பத்தில் உள்ளனர். வகுப்பே நடத்தப்படாமல் இன்டர்னல் தேர்வு எழுத சொல்வது கல்வி முறைக்கே அவமானம். தமிழ் பாடத்துக்கே ஆசிரியர்களை நியமிக்கவில்லை என்பதுதான் திமுக அரசின் தமிழ் வளர்க்கும் லட்சணம். அண்ணா பல்கலைக்கழகத்தில் மட்டுமே சுமார் 45.44% ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளன. 10 ஆண்டுக்கும் மேலாக பணியாற்றி வருபவர்களை பணி நிரந்தரம் செய்யாமல் காலி பணியிடங்களையும் நிரப்பாமல் மாணவர்களின் கல்வியை கேள்விக்குறியாக்கியிருக்கிறது திமுக அரசு. 10 ஆண்டுக்கும் மேல் பணியாற்றும் தற்காலிக ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்வோம் என தேர்தல் வாக்குறுதி எண் 153 கூறியிருந்த திமுக அவர்களை பணி நீக்கம் செய்ததோடு மட்டுமில்லாமல் புதிய நியமனங்களையும் மேற்கொள்ளவில்லை. அண்ணா பல்கலைக்கழக ஆசிரியர்களுக்கு ஊதியம் வழங்க நிதியில்லை என்று கூறி மாணவர்களின் கல்வியை பாழாக்கிவிட்டு இந்த ஆண்டு திமுக அரசு அறிவித்த பட்ஜெட்டில் அண்ணா பல்கலைக்கழகத்தை தரம் உயர்த்த 1380 கோடி வரை நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளதுதான் இந்த ஆண்டின் மிகப்பெரிய நகைச்சுவை. பொய்யான விளம்பரங்களை வைத்தே மக்களை ஏமாற்றிவிடலாம் என்று கனவு காண்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். உடனடியாக 328 பகுதி நேர ஆசிரியர்களையும் பணி நிரந்தரம் செய்து மீண்டும் வகுப்புகளை தொடங்கி ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களின் கல்வி உரிமையை பாதுகாக்க வேண்டும் என்று திமுக அரசை வலியுறுத்தி கேட்டுக் கொள்கிறேன் என அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இதுதான் சமூக நீதியா? எடப்பாடி பழனிசாமி கேள்வி. தூத்துக்குடியில் சாதி வெறியில் பள்ளி மாணவனை சக மாணவர்கள் தாக்கிய சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கை: தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே முதலூரில் கடந்த 19/2/2026 வியாழக்கிழமை அன்று 11ஆம் வகுப்பு மாணவன் ஜீவானந்தம் மீது பள்ளியிலேயே சக மாணவர்கள் ஜாதி வெறியில் கொலைவெறி தாக்குதல் நடத்தியுள்ளதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது. தாக்குதல் நடந்து 4 நாட்கள் ஆகியும் இதுவரை வழக்கு பதியாமல் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் திமுக அரசு இருப்பதாக செய்திகள் வருகின்றன. இதுதான் சமூக நீதியா முதல்வர் ஸ்டாலின்? இந்த சம்பவம் எல்லாம் எந்த மாடலில் வருகிறது? இப்படி மாணவர்களிடையே ஜாதிய வெறி வளர்ந்து நிற்பதற்கு யார் பொறுப்பு? பிரச்சார மேடை போட்டு தன் ஆட்சி பற்றி இல்லாத பெருமைகளை ரீலாக அளந்துவிடும் பொம்மை முதல்வர் ரியலாக நடக்கும் இந்த சமூக அநீதிகளை பற்றி ஒரு வார்த்தை பேசினாரா அல்லது இனியாவது பேசுவாரா? தன் கூட்டணி கட்சி தலைவரே சுட்டிக்காட்டியிருக்கும் இந்த செய்திக்கு தனது அரசின் நடவடிக்கையின்மைக்கு என்ன விளக்கம் தரப்போகிறார் இந்த பொம்மை முதல்வர்? மாணவன் ஜீவானந்தம் தாக்குதல் குறித்து உடனடியாக வழக்கு பதிந்து சட்டப்பூர்வ நடவடிக்கையினை மேற்கொள்ள வேண்டும் என ஸ்டாலின் மாடல் திமுக அரசை வலியுறுத்துகிறேன். தமிழக மக்களே, சமத்துவ சமுதாயம் காணும் நாளே உண்மையான விடியல். இந்த விடியா ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பி அந்த சமூக நீதி விடிவு காலத்தை நோக்கி நாம் பயணிப்போம் ஒன்றாக என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இந்த முறை நாங்க தனிதான், திமுகவுக்கு மதிமுக ஷாக். கூடுதல் தொகுதிகளை கேட்கும் கூட்டணிகள். கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுக குழு பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. இன்று மதிமுக மமகவுடன் பேச்சுவார்த்தை நடந்தது. மனிதநேய மக்கள் கட்சி கடந்த முறை பெற்ற 2 சீட்களில் ஜெயித்துள்ள நிலையில் இந்த முறை கூடுதல் தொகுதிகள் வேண்டும் என்று திமுகவிடம் கேட்டிருக்கிறது. திமுக சின்னத்திலேயே நிற்க ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். சென்ற சட்டமன்ற தேர்தலிலே மனிதநேய மக்கள் கட்சி பாபநாசம் மற்றும் மணப்பாறை ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிட்டு 100 விழுக்காடு வெற்றி பெற்றது. எனவே இந்த முறை 5 தொகுதிகள் மனிதநேய மக்கள் கட்சிக்கு தர வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம். இது முதல் கட்ட பேச்சுவார்த்தை தான். எங்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் குறித்து கொண்டார்கள். அது குறித்து முதலமைச்சருடன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவருடன் கருத்துக்களை எடுத்து செல்வோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு அழைப்போம் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். உதயசூரியன் சின்னத்தில் தான் மனிதநேய மக்கள் கட்சி இந்த தேர்தலில்
போட்டியிடும், அதையும் நாங்கள் பேசியிருக்கிறோம். மதிமுகவுடனும் தொகுதி பங்கீடு குறித்து திமுக பேசியது. கடந்த முறை 6 தொகுதிகளை பெற்ற மதிமுக இந்த முறை இரட்டை இலக்க தொகுதிகளை கேட்டதாக தெரிகிறது. அத்துடன் இந்த முறை திமுக சின்னத்தில் போட்டியிடப் போவதில்லை என்று மதிமுக முடிவு செய்துள்ளது. கூட்டணி கட்சிகளை தங்கள் சின்னத்தில் போட்டியிட வைக்கும் திமுகவுக்கு மதிமுகவின் முடிவு ஷாக் கொடுத்துள்ளது. சொந்தம் எப்போதும் தொடர்கதைதான், அது முடிவில்லாதது, அதனால் தொடரும். எல்லாம் முடிஞ்சதுக்கு பின்னாடி உங்களுக்கு சொல்கிறோம். அது இப்போ இல்லை, நாங்கள் முடிஞ்சதுக்கு பின்னாடி அப்புறம் சொல்கிறோம். அது கோரிக்கை வச்சுருக்கிறோம். இன்னைக்கு அந்த இதெல்லாம் வரல. சின்னம் நாங்கள் எங்கள் சின்னத்தில் நிற்கிறோம். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய சின்னத்தில் தனியாக நிற்கும். சட்டவிரோத மதமாற்றம், ஊப்பிகள் பாதிரியார் கைது. உத்தரப்பிரதேசத்தின் சிக்கன்பூர் பகுதியில் இந்துக்களை கிறிஸ்தவ மதத்துக்கு மாற்ற முயற்சிகள் நடப்பதாக புகார்கள் எழுந்தன. போலீசார் விசாரணை நடத்தினர். பாட்னாவை சேர்ந்த 47 வயதான பாதிரியார் ஜோஸ் தாமஸ் சிக்கன்பூர் பகுதிகள் முகாமிட்டு மதமாற்றம் செய்யும் வேலையில் ஈடுபட்டிருந்தது தெரியவந்தது. அவரை போலீசார் நேற்று கைது செய்தனர். சிக்கன்பூர் நகரின் ஜல்பா சவுக் பகுதியைச் சேர்ந்த கௌதம் கவுர் அளித்த புகாரின் அடிப்படையில் சட்டவிரோத மதமாற்ற தடை சட்டத்தின் கீழ் அவரை போலீசார் கைது செய்தனர். பாதிரியார் ஜோஸ் தாமஸ் ஏழைகளுக்கு பணம் தந்தும் வேலை வாங்கி தருவதாக கூறியும் நோய்களை குணப்படுத்துவதாக சொல்லியும் மதமாற்றம் செய்ய முயன்றுள்ளார். அதுகுறித்த புகாரின் பேரில் அவரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகிறோம் என உத்தரப்பிரதேச போலீசார் தெரிவித்தனர். திமுக அரசின் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் இப்படி புலம்ப வைத்துவிட்டதே. காப்பி பேஸ்ட் அரசியல் செய்கிறது அதிமுக. 5000 ரூபாய் உரிமை தொகையை முதலில் கொச்சைப்படுத்தினார்கள். அது பூமராங் ஆனதால் தற்போது உரிமை கொண்டாடுகிறார்கள் என்று அதிமுகவை முதல்வர் ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். அவரது அறிக்கை: அதிமுகவின் அழுத்தமே 1.31 கோடி குடும்பத் தலைவிகளுக்கு 5000 ரூபாயை உரிமை தொகையாக வழங்க காரணம் என்ற அரிய கண்டுபிடிப்பை எதிர்க்கட்சித் தலைவர் சொல்லியிருக்கிறார். பழனிசாமி அவர்களே, உங்கள் அழுத்தம் காரணம் அல்ல, உங்கள் டெல்லி ஓனர்கள் தேர்தலை காரணம் காட்டி உரிமை தொகையை தடுத்து நிறுத்துவார்கள் என்ற சூழ்ச்சிதான் காரணம். இதை தெளிவாக விளக்கித்தான் சகோதரிகளின் கணக்கில் பணத்தை அட்வான்ஸாக வரவு வைத்திருக்கிறேன். நீங்கள் உரிமை கொண்டாடுகிறீர்கள் என்பதில் இருந்தே திராவிட மாடல் சத்தமில்லாமல் நடத்திய சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் உங்கள் உற்சாகத்தை கெடுத்து இப்படி புலம்பும் அளவுக்கு பெரிய ஹிட் அடித்துள்ளது என்பது புரிகிறது. காப்பி பேஸ்ட் அரசியல் என்பது காலங்காலமாக அதிமுகவின் வாடிக்கை என்பதை அனைவரும் அறிவார்கள். அதனால் புதுசா ஏதாவது சொல்லுங்க. திராவிட மாடல் அரசின் மகளிருக்கான திட்டங்களை இல்லந்தோறும் எடுத்துக்கூற மகளிர் படை மாநிலம் முழுவதும் களம் இறங்கிவிட்டது. திமுக மகளிர் பவர் இன்ஜின் முன் உங்க டப்பா இன்ஜின் தாக்கு பிடிக்காது என்று முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். டிஎன்னில் 5,67,00,000 வாக்காளர்கள். ஆண்களை மிஞ்சிய பெண்கள். உங்கள் பெயர் இருக்கா? உடனே செக் பண்ணுங்க. தமிழக சட்டசபை தேர்தல் நடக்க உள்ளதை கருத்தில் கொண்டு தமிழ்நாட்டில் கடந்த ஆண்டு எஸ்ஐஆர் எனப்படும் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தப் பணி நடந்தது. டிசம்பரில் தமிழ்நாட்டில் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. இறந்த வாக்காளர்கள், முகவரி மாறிய வாக்காளர்கள், 2 இடங்களில் ஒரே வாக்காளர் பெயர்கள் கண்டறியப்பட்டு 97,37,000 வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டன. இதனால் தமிழக வாக்காளர்கள் எண்ணிக்கை 6,41,00,000 இருந்து 5,43,00,000 குறைந்தது. அதைத் தொடர்ந்து டிசம்பர் 19ஆம் தேதி முதல் பிப்ரவரி 10ஆம் தேதி வரை பெயர் சேர்க்க, நீக்க, திருத்தம் செய்ய தேர்தல் ஆணையம் அவகாசம் வழங்கியது. தமிழ்நாடு முழுவதும் பெயரை சேர்க்க 23 லட்சம் பேர் விண்ணப்பித்தனர். புதிய விண்ணப்பங்கள் சரிபார்க்கப்பட்டு புதிய வாக்காளர் பட்டியல் தயாரிக்கும் பணி நடந்தது. பணிகள் முடிந்த நிலையில் இறுதி வாக்காளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் இன்று வெளியிட்டது. இறுதி வாக்காளர் பட்டியலை மாவட்ட வாரியாக அந்தந்த மாவட்ட கலெக்டர்கள் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் முன்னிலையில் வெளியிட்டனர். இறுதி வாக்காளர் பட்டியல் படி தமிழகத்தில் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 5,67,07,380 உள்ளது. ஆண் வாக்காளர்கள் எண்ணிக்கை 2,77,38,925. பெண் வாக்காளர்கள் எண்ணிக்கை 2,89,60,838. மூன்றாம் பாலினத்தவர் எண்ணிக்கை 7,617. தமிழ்நாட்டில் ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர்கள் 12,21,913 பேர் அதிகம் உள்ளனர். இன்று வெளியிடப்பட்டுள்ள இறுதி வாக்காளர் பட்டியல் மொத்தம வாக்காளர்களின் எண்ணிக்கை 567,07380. ஆண் 277,38,925.
பென் 28960838, மூன்றாம் பாலினம் 7617. சென்னையில் உள்ள சோழிங்கநல்லூர் தொகுதி அதிக வாக்காளர்களை கொண்ட தொகுதியாகவும் துறைமுகம் தொகுதி குறைந்த வாக்காளர்களை கொண்ட தொகுதியாகவும் உள்ளன. ஹையஸ்ட் பார்க்கணும்னா நம்ம செங்கல்பேட் மாவட்டத்தில் சோழிங்கநல்லூர் இப்போ கூட அதுதான் ஹையஸ்ட். மொத்தமாக 5,36,991. அதில் ஆண்கள் 2,62,621 அண்ட் பெண்கள் 2,74,254. மூன்றாம் பாலினர்கள் 116. லோயஸ்ட் சென்னையில் சட்டமன்ற தொகுதி 18 ஹார்பர் 1,16,896 மொத்தமாக எண்ணிக்கை. அதில் ஆண்கள் 58,221, பெண்கள் 58,620 and third gender 55. இறுதி வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயர் உள்ளதா என்பதை கீழ்காணும் இணையதளங்களில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். தேர்தல் ஆணையத்தின் ஓட்டர் ஹெல்ப்லைன் ஆப் மூலமும் சரிபார்த்துக் கொள்ளலாம் என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அறிவித்துள்ளார். சிக்கிமில் சிக்கிய சுற்றுலா பயணிகள், சரியான நேரத்தில் வந்த ராணுவம், மீட்கப்பட்ட பிறகே பெண்கள் முகத்தில் சிரிப்பு. வடகிழக்கு மாநிலங்களில் ஒன்று சிக்கிம். இமயமலை அடிவாரத்தில் உள்ள சின்ன மாநிலம். பனிப்பொழிவின் அழகை காண உலகம் முழுவதும் இருந்தும் சிக்கிமுக்கு சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வருவது வழக்கம். இந்த நிலையில் சாங்கு ஏரி, நாத்துலா பாஸ் பகுதிகளில் நேற்று இரவு திடீரென வரலாறு காணாத அளவில் கடும் பனிப்பொழிவு காணப்பட்டது. இதனால் சாலைகள் முழுவதையும் பனிக்கட்டிகள் மூடியது. போக்குவரத்து முற்றிலும் பாதிக்கப்பட்டது. குறிப்பாக ஜவஹர்லால் நேரு சாலை பகுதியில் 350க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகளின் வாகனங்கள் பனியில் சிக்கிக் கொண்டன. சாலையில் குவிந்து கிடந்த பனியால் வாகனங்கள் முன்னேற முடியாத நிலை உருவானது. இதனால் வாகனங்களில் சிக்கிய சுற்றுலா பயணிகள் என்ன செய்வதென புரியாமல் தவித்தனர். தகவல் அறிந்த ராணுவ வீரர்கள், உள்ளூர் மக்கள் மற்றும் போலீசாரின் உதவியுடன் மீட்பு பணியில் ஈடுபட்டனர். வாகனங்களில் சிக்கி தவித்த பெண்கள், குழந்தைகள் உட்பட 46 சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். நடுவழியில் மாட்டிக்கொண்டு பயத்தில் தவித்த சுற்றுலா பயணிகள் ராணுவத்தினர் வந்து மீட்ட பிறகே நிம்மதி பெருமூச்சு விட்டனர். कोई अगर रिक्वायरमेंट है हमसे तो हम बता सकते हैं। आप हमारा पुनर्जन्म दे दिया भाई, हमारे बच्चा को भी. மீட்கப்பட்ட அனைவரும் சிக்கிமில் உள்ள ராணுவ முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு தேவையான உணவு, தங்குமிடம் மற்றும் மருத்துவ உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. சாலையை மூடிய பனிக்கட்டிகளை அகற்றும் பணிகள் நடைபெற்று வருகிறது. சிக்கிமின் பாக்யாங், கேங்டாக் மற்றும் மங்கன் மாவட்டங்களில் 27ஆம் தேதி வரை பனிப்பொழிவு இருக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதனால் சிக்கிம் வரும் சுற்றுலா பயணிகள் ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்லும் போது அதிக கவனமுடன் இருக்க வேண்டும் என அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். 70,000 கோடிக்கு பிரியாணி ஸ்கேம். ஓட்டல்களின் தில்லாலங்கடி. வருமான வரி அதிகாரிகள் சென்ற ஆண்டு நவம்பரில் ஹைதராபாத்தில் உள்ள 40 பிரியாணி ஹோட்டல்களில் சோதனை நடத்தினர். அப்போது வருவாயை மறைத்து 400 கோடி வரி ஏய்ப்பு செய்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. தமிழகம் உட்பட பல மாநிலங்களில் பிரபல பிரியாணி கடை வருமானங்களை அதிகாரிகள் கண்வைத்தனர். AI தொழில்நுட்பம் மூலம் துப்பு துலக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 1,70,000 ஹோட்டல்களில் 2019 முதல் 2025 சேல் விவரங்களை ஆய்வு செய்தனர். கணக்கில் காட்டப்பட்ட தயாரிப்பு பொருளுக்கும் விற்பனைக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருந்தது. ஆன்லைன் உணவு டெலிவரி நிறுவனங்கள் மூலம் சேலான புள்ளி விவரங்கள் சரிவர கணக்கில் இல்லை. பில்லிங் சாஃப்ட்வேரில் ரொக்க பண பரிமாற்றத்தில் ஓட்டல் நிர்வாகங்கள் உண்மையை மறைத்தது தெரிந்தது. கிட்டத்தட்ட 6 ஆண்டுகளில் 70,000 கோடி அளவுக்கு வரி ஏய்ப்பு நடந்துள்ளது. முதல் கட்ட ஆய்வின்படி கர்நாடக ஹோட்டல்களில் 2,000 கோடி, தெலங்கானாவில் 1,500 கோடி, தமிழகத்தில் 1,200 கோடி வரி ஏய்ப்பு கண்டறியப்பட்டுள்ளது. பில்லிங்கில் இனி ஹோட்டல்கள் கடுமையான சோதனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என அதிகாரிகள் கூறுகின்றனர்.
நாட்டை உலுக்கும் இந்த பிரியாணி ஸ்கேம் குறித்து வக்கீல் கார்த்திகேயன் கூறியதாவது: இப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எந்த ஒரு ரெஸ்டாரண்ட் எடுத்தாலும் வந்து பில்லிங் சாஃப்ட்வேர் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த சாஃப்ட்வேர்ஸ் வந்து தேர் ஆர் மல்டிபிள் கம்பெனிஸ் அந்த சாஃப்ட்வேர் ப்ரொவைட் பண்ணுறது. ஸோ ஒரு சில பேர் வந்து லைசன்ஸ்டு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவாங்க, ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை வச்சு தான் பில்லிங்ஸ் எல்லாம் நடக்கும். ஸோ பில்லிங் வந்து எவ்ரி கஸ்டமருக்கு வந்து பில் கொடுப்பாங்க. பட் இந்த பில்லிங் என்ட்ரியெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் இருக்குது நமக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ ஒன்று வந்து யூபிஐ மூலியமாக பேமெண்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது, இல்லை கார்டு, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு இந்த மாதிரி ஸ்வைப் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றும் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பில்லிங்கில் என்ட்ரி விழுந்துட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. பட் இன்னொரு டைப் ஆஃப் பேமெண்ட்டும் நம்ம இந்தியாவில் இருக்குது, ஸ்டில் இட் இஸ் கண்டினியூ. இட் இஸ் கால் கேஷ் பேமெண்ட்ஸ் அப்படின்றது. இந்த கேஷ் பேமெண்ட்ஸும் அந்த பில்லில் வரும். ஸோ இப்போ வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி இஸ் மேண்டேட்ரி அவங்களை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த ஜிஎஸ்டி பில்லிங் அப்படின்றது எல்லாமே இதில் வந்து உள்ளே வரும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதை கவர்ன் பண்ணுறதுக்கு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட்னு ஒரு தனி சட்டம் இருக்குது. ஸோ அதன்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா செக்ஷன் 66 இந்த மாதிரி டேம்பர் பண்ணீங்க, 65, 66 ரெண்டுத்துலையும் இந்த மாதிரி டேம்பர் பண்ணீங்க அப்படின்னா இட் இஸ் கன்சிடர்ட் டு பி அன் அஃபென்ஸ். ஸோ இதுக்கு வந்து கிரிமினல் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா செக்ஷன் 43 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. அது மூலமாக சிவில் ஆக்ஷனும் எடுக்கலாம் தாராளமாக. அதுக்கு தனியாக அட்ஜுடிகேஷன் ஆஃபீஸ் இருக்குது, அங்கே வந்து போயிட்டு கவர்மெண்ட் வந்து காம்பன்சேஷன் கூட கிளைம் பண்ணலாம். அதுக்கான ப்ரொவிஷனும் இருக்குங்க. ஸோ போத் சிவில் அண்ட் கிரிமினல் ஆக்ஷன் 2 ஆக்ஷன் எடுக்க முடியும் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் கீழே. இல்லைங்க, சாஃப்ட்வேர் கம்பெனி ஆர் கால்ட் இன்டர்மீடியரிஸ். ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் பிளாட்ஃபார்ம் கொடுக்குறாங்க. இவங்க டெலிட் பண்ணுறாங்களா, டெலிட் பண்ணுறது இல்லையா அப்படின்றதெல்லாம் அவங்க மானிட்டர் பண்ணுறது கிடையாது. ஸோ அந்த சாஃப்ட்வேர் ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ஒரு லைசன்ஸ் ஃபீ வாங்கிட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த சாஃப்ட்வேர் ஆக்சஸ் பண்ணுறாங்க. பட் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து கேட்கும்போது அதுக்கு அவங்க வந்து ஆக்சஸ் கொடுக்கணும். இப்போ கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? ஸோ ஆக்சஸ் கொடுத்துருக்காங்க. இதை கொடுக்க மறுத்தாங்கன்னா அவங்க மேலே அதை ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க. வந்து டேட்டாவை புல் பண்ணி தான் நம்மளுக்கு கொடுக்குதே தவிர ஃபால்ஸ் டேட்டா எதுவுமே கொடுக்கல. ஸோ அதனால் தாராளமாக வந்து இது எவிடன்ஸாக கன்சிடர் பண்ணலாங்க. இல்லை அதுதாங்க இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்மளுக்கு டெக்னாலஜி ரொம்ப சோஃபிஸ்டிகேட்டட் டூல்ஸ் நிறைய அவைலபிள் இருக்குது. இந்த மாதிரி சோஃபிஸ்டிகேட்டட் டூல்ஸ் நம்ம எப்படி வந்து இன்னும் யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி இந்த ஒரு டிபார்ட்மெண்ட் ஒன்லி இன்கம் டேக்ஸ் மட்டும் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு இது யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதை லிவரேஜ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நிறைய விஷயங்களை நம்ம தடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குங்க. ஸோ இன்னும் லைக் யார் பில்ஸை டெலிட் பண்ணியிருக்காங்க, யார் டேக்ஸ் எவைட் பண்ணியிருக்காங்களோ அவங்க மேலே மட்டும் தான் ஆக்ஷன் எடுக்க முடியுமே தவிர இந்த பில்லு நீங்கள் யூஸ் பண்ணதுனாலே எனக்கு பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. வலுவிழந்தது காற்றழுத்த தாழ்வு. எத்தனை மாவட்டங்களில் மழை? வானிலை மையம் அப்டேட். நேற்று தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வடகிழக்கு திசையில் நகர்ந்து தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் இன்று காலை காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழந்து அதே பகுதிகளில் நிலவுகிறது. இது மேலும் வடகிழக்கு திசையில் நகர்ந்து படிப்படியாக பலவீனமடையக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த தாக்கத்தால் தெற்கு கேரள கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமானது மழை பெய்யக்கூடும். நாளை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். இன்று மதியம் 1 மணி நிலவரப்படி தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் 4 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தின் பெருஞ்சாணி அணை, சிவலோகம், குழித்துறை, சுருளக்கோடு, புத்தன் அணை ஆகிய பகுதிகளில் தலா 3 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.